ஹாய் நண்பா, அரசு எண்ணெய் நிறுவனமான HPCL இருந்து வேலை வாய்ப்பு வந்திருக்கு. ஃப்ரெஷர் அப்ளை பண்ணிக்கலாங்க. எக்ஸாம் கிடையாது, இன்டர்வியூ கிடையாது, பியூர்லி மெரிட் செலக்ஷன் தான். மாதம் 25,000 ரூபாய் சம்பளம். முழு தகவலை சொல்றேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரோ பாத்துடலாங்க. நீங்க எல்லாரும் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றீங்களா? குறிப்பா SSC, பேங்க் எக்ஸாம், ரயில்வே, UPSC, TNPSC இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா கொஞ்சம் கவனமா கேளுங்க. காம்படிட்டிவ் எக்ஸாம்ல ரொம்ப முக்கியமான டாபிக் ரீசனிங். இந்த ரீசனிங்ல சாப்டர் வைஸ் பிராக்டிஸ், ஷார்ட்கட்ஸ், SSC பேங்க் எக்ஸாம் பேட்டர்ன் இது எல்லாத்தையுமே இந்த புக்ல தெரிஞ்சுக்கலாம். அடுத்த டாபிக் ஜெனரல் நாலேஜ். அத பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இந்த புக்கை ஃபாலோ பண்ணுங்க. இதுல 20,000 பிளஸ் கொஸ்டின்ஸ் இருக்கு, 2,000 பிளஸ் பிராக்டிஸ் கொஸ்டின்ஸ் இருக்கு. மூணாவது டாபிக் ஜெனரல் இங்கிலீஷ். அதுல ரொம்ப முக்கியமா சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட், கான்செப்ட், ரூல்ஸ், பிராக்டிஸ் கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி எல்லாமே இந்த புக்ல கவர் ஆகுது. ஃபைனல் டாபிக் மேக்ஸ்ங்க. இதுல ஷார்ட்கட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும், ஸ்பீட் கால்குலேஷன், பர்சன்டேஜ், ப்ராஃபிட் லாஸ், டைம் அண்ட் ஒர்க், அல்ஜிப்ரா இது எல்லாமே இந்த புக்ல கவர் ஆகுது. காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு இந்த 4 புக்கே போதுங்க. இந்த எல்லா புக்கையுமே நான் ஒரு காம்போ பேக்கா கம்ப்ளீட்டா ஒரே பிளாட்ஃபார்ம்ல கொடுக்கறேன். சோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட் லிங்க் தரேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களுக்கு வேணுங்கிற புக்கை நீங்களே பை பண்ணிக்கோங்க. நான் சொல்றேன் இல்ல, நீங்களே செல்ஃப் ரிசர்ச் பண்ணி பாருங்க. கூகுள் ரிவ்யூஸ் எல்லாமே செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஓகேனா பை பண்ணி பிரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. கமிங் பேக் டு த நோட்டிபிகேஷன். HPCL ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட்ல இருந்து இப்ப ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. மினிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ் இந்த டிபார்ட்மெண்ட் கீழே வரக்கூடிய அரசு நிறுவனம் தான். நாடு முழுவதும் HPCL ரெஃபைனரிஸ், ஜோனல் ஆபீஸ், ரீஜனல் ஆபீஸ், டெர்மினல்ஸ், பைப்லைன் நெட்வொர்க்ஸ் இந்த மாதிரி நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்கு. தற்பொழுது HPCL உடைய மார்க்கெட்டிங் டிவிஷன் பேன் இந்தியா லொகேஷன்ல வேலை வாய்ப்பை விட்டுருக்காங்க. ஃப்ரெஷர் அப்ளை பண்ணிக்கலாங்க. எக்ஸாம் கிடையாது, இன்டர்வியூ கிடையாது, பியூர்லி மெரிட் செலக்ஷன் தான். ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. க்ளோசிங் பாத்தீங்கன்னா டைம் ரொம்ப கம்மியா இருக்கு. மார்ச் மாதம் 2ஆம் தேதி இந்த ஜாபுக்கான அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகுது. அதுக்குள்ள நீங்க அப்ளை பண்ணிருங்க. இந்த ஜாபுக்கு 18 வயது கம்ப்ளீட்டா இருக்கணுங்க. அதிகபட்சம் 25 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் அப்ளை பண்ணிக்கலாம். SC/ST அப்படின்னா 30 வயது வரை அப்ளை பண்ணிக்கலாம். OBC அப்படின்னா 28 வயது வரை அப்ளை பண்ணிக்கலாம். பர்சன் வித் டிசபிலிட்டினா 35 வயது வரை அப்ளை பண்ணிக்கலாம். மாத சம்பளமாக உங்களுக்கு 25,000 ரூபாய் ப்ரொவைட் பண்றாங்க. இதுல 20,500 ரூபாய் HPCL தரப்புல இருந்து கொடுக்குறாங்க. 4,500 ரூபாய் கவர்மெண்ட் சைட்ல இருந்து கொடுக்குறாங்க. என்ன ஜாப் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் அப்ரண்டிஸ் இன்ஜினியரிங் அப்படிங்கிற கேட்டகரிக்கு தான் தற்பொழுது வேலை வாய்ப்பு வந்திருக்கு. ஸோ BTech படித்தவங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாத வாய்ப்புங்க. நிறைய டிசிப்ளினில் வேலை வாய்ப்பு இருக்கு. சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன். ஸோ இந்த ஜாபுக்கு BTechல சிவில் படித்தவங்க, மெக்கானிக்கல் ஆர் எலக்ட்ரிக்கல் ஆர் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் எடுத்து படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். குறைந்தது 60% மதிப்பெண்கள் வாங்கியிருக்கணும். SC/ST அப்படின்னா 50% மதிப்பெண்கள் வாங்கியிருந்தாலே போதுமானது. நாடு முழுவதும் 652 காலியிடங்கள் வந்திருக்கு. இதுல நம்ம தமிழகத்திற்கு நல்ல காலியிடங்கள் கொடுத்திருக்காங்க. அதாவது தமிழகத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா 35 காலியிடங்கள். ஆல் ஓவர் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மார்க்கெட்டிங் டிவிஷன்ல உங்களுக்கு வேலை வாய்ப்பு. செலக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஜாபுக்கு எக்ஸாம் கிடையாது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், உங்களுக்கு எக்ஸாம் கிடையாது, இன்டர்வியூ கிடையாது, பியூர்லி மெரிட் செலக்ஷன். எப்படி மெரிட் செலக்ஷன் அப்படின்னா நீங்க டிகிரியில வாங்கியிருக்கக்கூடிய மார்க், அதாவது இந்த ஜாபுக்கு BTech படிச்சிருக்கணும் இல்லையா, ரெலவென்ட் டிசிப்ளின்ல. ஸோ அந்த BTechல எவ்வளவு மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்களோ அதன் அடிப்படையில் பியூர்லி மெரிட் செலக்ஷன்ல கேண்டிடேட்டை ஹையர் பண்ண போகிறாங்க. ஸோ BTechல நல்ல மதிப்பெண்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்புங்க. ஏன்னா சேலரி பாருங்கள், இப்போ நீங்கள் மற்ற கவர்மெண்ட் செக்டரில் அப்ரண்டிஸாக போகிறீங்கன்னா 7,000 ரூபாய், 9,000 ரூபாய், பேங்கிங்குள்ளே போகிறீங்கன்னா 15,000 ரூபாய் கிடைக்கும். ஆனால் இந்த மாதிரி அரசு நிறுவனத்தில் தான் அதிகபட்சம் 25,000 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு ஸ்டைஃபண்டே கிடைக்குது, அதாவது சம்பளமே கிடைக்குது. பட் இது ஒரு அப்ரண்டிஸ் தான். எண்ட் ஆஃப் த அப்ரண்டிஸில் உங்களுக்கு சர்டிஃபிகேட் இருக்குது. HPCL மார்க்கெட்டிங் டிவிஷன் பற்றி நிறைய விஷயங்களை நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். நிறையவே நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். உங்கள் நாலேஜ் வேற லெவலில் அப்டேட் ஆகும். அப்ரண்டிஸில் கிடைக்கிற சர்டிஃபிகேட்டை வச்சு அடுத்தடுத்து வேலைகள் போகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்க அப்ளிகேஷனை ப்ரொசீட் பண்ணுங்க. எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னா HPCL உடைய வெப்சைட்டில் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். இந்த நோட்டிஃபிகேஷன் அப்ளை லிங்க் எல்லாத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் எல்லாருமே சைன் அப், அதாவது நியூ ரிஜிஸ்ட்ரேஷனை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளிகேஷன் லிங்கை கிளிக் பண்ணி அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணுங்கள். அப்ளை பண்ணுற கேண்டிடேட் கிட்ட வேலிடான இமெயில் ஐடி, அதே மாதிரி ஒரு மொபைல் நம்பர் இருக்கணும். அப்ளிகேஷனில் நீங்கள் எந்த இன்ஜினியரிங் பிரான்ச் படிச்சிருக்கீங்க அண்ட் அதை ஃபாலோ பண்ணி பர்சனல் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. ஒரு சில டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் இன்புட் பண்ணி
நீங்கள் நெக்ஸ்ட் ப்ரொசீட் பண்ணுறீங்கன்னா அப்ளிகேஷன் கம்ப்ளீட் ஆயிரும். ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜரை கொடுத்துருக்காங்க. பிஃபோர் அப்ளிகேஷன் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ சிக்னேச்சரை ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்ளை பண்ணுறதுக்கு கூட எந்த ஒரு ஃபீஸுமே கிடையாதுங்க. எதுவுமே வந்து மென்ஷன் பண்ணலை. சரிங்களா, ஃபைனல் சப்மிட் வரைக்கும் போட்டிருக்காங்க. எதுவுமே வந்து மென்ஷன் பண்ணலை. ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது, எக்ஸாம் கிடையாது, இன்டர்வியூ கிடையாதுங்க. இதை ஃபாலோ பண்ணி நிறைய ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாகவே நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள். இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்க அப்ளிகேஷனை ப்ரொசீட் பண்ணுங்கள். இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் வெப்சைட் தான் இது. இந்த வெப்சைட்டில் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஃபஸ்ட்டு உங்களுடைய இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து நீங்கள் சைன்இன் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் காமிக்கும். பட் எல்லாருமே வந்து நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மை கம்ப்ளீட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் சைன்இன் பண்ணுங்கள். ரெஜிஸ்ட்ரேஷன் ரொம்ப சிம்பிள் தான். உங்களுடைய பேசிக் இன்ஃபர்மேஷன் தான் கேட்டிருக்காங்க. அதை ஃபாலோ பண்ணி இமெயில் ஐடி வெரிஃபிகேஷன்லாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். இது எல்லாத்தையுமே கிளியர் பண்ணுங்கள். கிளியர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அக்கௌண்ட்டை ஜென்ரேட் பண்ணிவிட்டு அண்ட் நீங்கள் லாகின் டேபை ப்ரெஸ் பண்ணி லாகின் பண்ணி இந்த இடத்துல உங்களுடைய இமெயில் ஐடி பாஸ்வேர்டை போட்டு கேப்சா போட்டு சைன்இன் கொடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. வருடத்திற்கு ஒரு முறை தவறாமல் வரக்கூடிய வேலை வாய்ப்பு தான் இந்த 2026 வந்திருக்கு. இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணுறீங்கன்னா இனிமேல் நெக்ஸ்ட் இயர் தான். அடுத்த வருடம் அப்ளை பண்ணிக்கலாம்னு நினைக்கிறீங்கன்னா அடுத்த வருடம் உங்களுக்கு ஒரு வயது இறங்கிடும். ஸோ அதனால் வரும்பொழுது வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொடுத்துருங்க. மேலும் ஒரு நல்ல வேலை வாய்ப்பு தளோட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you. Bye.